நன்றி செலுத்துகிறோம். நான் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே நான் வாழ்த்துகிறேன். ஒருவன் தேவனுடைய சமூகத்துக்கு வருவானால் அவனை தேவன் காண்கின்றவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவன் ஏன் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறான் என்றால் அவன் தேவனை கனப்படுத்துகிறான். இப்ப நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் வேறு இடங்களிலே இருக்கின்றார்கள். நான் என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய இடத்திற்கு அல்லது என்னுடைய வீட்டிற்கு நான் அவர்களை அழைக்கும் போது ஒரு சிலர் வருவார்கள், ஒரு சிலர் வரமாட்டார்கள். சில வழிகளில் எல்லாரும் வருவார்கள். அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று கனப்படுத்தி வருகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் செய்கின்ற கொண்டாட்டங்கள் கூட அவ்வளமாய் தான் காணப்படுகிறது. ஆனால் இவைகள் மனுஷர்களுடைய அழைப்பு எல்லாவற்றை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர், அதாவது கடவுள் என்று நாங்கள் சொல்லுகிறவருடைய அந்த அழைப்பானது எவ்வளவு விசேஷித்ததாக இருக்கிறது. அதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி. நாங்கள் மனுஷர் விடுவிக்கிறதான விடுவிப்பு, பாதுகாக்கிறதான பாதுகாப்பு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு இல்லைங்க. தேவன் கொடுக்கிறதான பாதுகாப்பு அழிவிலிருந்து பாதுகாக்கின்ற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும்படி தான் தேவன் அவனை அழைக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டு தேவன் இடத்திலே வரும்போது தேவன் அதை அவனுக்கு கொடுக்கின்றார். கடவுள் அதை அவனுக்கு கொடுக்கின்றார். கடவுளிடத்திலே அதை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கடவுளிடத்திலே ஒருவன் பெற்றுக்கொள்ளுவது என்பது பெரிதான காரியமாய் காணப்படுகிறது. ஒருவன் கடவுளிடத்திலே பெற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு அரிதான காரியமாய் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் கடவுளை அறிந்தவர்கள் அல்ல. கடவுளிடத்திலிருந்து வருகின்ற காரியம் மேன்மைக்குரியது, கனத்துக்குரியதாய் காணப்படுகின்றது. அப்ப நாங்கள் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படி வருகிறது நன்மைக்கு எதுவாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் நான் உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சொன்னபடி பாம் சண்டே என்று சொல்லி, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பண்டிகைக்கு முன்பதாக அவர் அங்கு பிரவேசித்த போது அங்கு ஜனங்கள் அவரிடத்திலே போனார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவ சீசர்களோடு இருந்தபோது பஸ்காவை புசிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமான போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுக்கு போய் செம்மறியை கொண்டு வரார்கள். அதாவது அது மறியாகிய அதை பிடித்து கொண்டு வருகிறார்கள், கழுதை குட்டி. அப்ப அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்த போது அவர்கள் ஏற்றி கொண்டு செல்லுகிறார்கள். அதிலே அவர்கள் ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இருந்து வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பைபிளிலே மாத்திரம் தான் அப்படி சொல்லப்பட்டு வைத்திருக்கிறது. உன்னதத்திலே இருந்து வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி துதிக்கப்பட்டவர் பூமியிலே என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உன்னதத்திலே காணப்படுகிறவர் யார் என்றால் கடவுள். நாங்கள் அவரை உன்னதத்திலே காணப்படுகிற கடவுளை கண்டதில்லை. ஆனால் அந்த கடவுளே பூமிக்கு வந்தபோதுதான் அந்த நாவுகள் துதித்தது, உன்னதத்திலே இருந்து வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி. நான் இயேசு ராஜாதி ராஜா வருகின்றார், அப்படித்தான் நான் இதற்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்தேன். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் பூமியிலே வந்தார். அவரை துதித்தார்கள், பாடினார்கள். இன்றும் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகின்றார். நாங்கள் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் செய்த சகல அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நாங்கள் பார்க்கின்ற போதெல்லாம் நாங்கள் அவரோடு கூட மகிழ்ந்து சந்தோஷப்படுகின்றோம். ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே, சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதுதான் அந்த ஓசான்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்றது. அவர்கள் இஸ்ரவேலிலே ஒரு முறை இருக்கின்றது. ஒரு யுத்தத்திலே போய் ஜெயித்து விட்டார்கள் என்றால், எதிரிகளை ஜெயித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்பார்கள். அதே போலதான்
கிறிஸ்துவை கண்டபோது அவர்கள் உன்னதத்திலே இருந்து வருகிறவருக்கு மகிமை செலுத்தி அவர்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். சில பேர் வெறுத்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை மகிழ்ந்து களி கூறினார்கள். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பு சகரியா புத்தகத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 520 வருஷங்களுக்கு முன்பு, 500 கிட்டத்தட்ட 500-400 வருஷங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த சகரியா என்கின்ற தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கின்றார். அவருடைய புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் இங்கு நிறைவேறுகின்ற போது அவர்கள் அதை கண்டு மகிழ்கிறார்கள். எப்படி? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. மிகவும் களிகூறு என்றால் ரிஜாய், பி ஹாப்பி. நாங்கள் எப்படி ஒரு நேரத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம்? நாங்கள் ஒரு பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை அல்லது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அப்படி செய்வோம். ஆனால் நாங்கள் அப்படியான ஒரு காரியத்தை கிடைக்காத போது நாங்கள் அவ்வளவு ஆர்ப்பரிக்க மாட்டோம். ஆனால் இவர்களுக்கு அந்த தேவனாகிய கர்த்தர் வருவார் என்ற காரியத்தை அவர்கள் கண்டபோது அவர்கள் மிகவும் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. கம்பீரி என்றால் அது தமிழ்ல சொன்னாலும் அதுக்கு ஒரு எப்படி சொல்றேன்டா, ஒரு வெல்ல முடியாத ஒரு யுத்தம், ஒரு கிடைக்க முடியாத ஒரு காரியம், நான் கண்டாத முடியாத காண முடியாத ஒரு காரியங்களை காணும்போது இவ்வளவு சந்தோஷம். அதுதான் அந்த கம்பீரம். இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படி வருகிறார் என்றால், நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகின்றார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது சொல்லுகிறார்கள், அவராக 2500 ஒரு 2000 வருஷம் அதற்கு முன்பு பிறந்தவர் தானே இயேசு அவர் என்று சொல்லி ஒரு மனுஷனாய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் அவருடைய அதாவது பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். அவர் வருவார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இதை எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய இருதயத்திலே, அதாவது சகரியா என்கின்ற அவருடைய தீர்க்கதரிசியுடைய இருதயத்திலே தேவன் நான் வருவேன் என்று சொல்லி அவருக்கு அதை வெளிப்படுத்தினார், அதை காண்பித்தார் என்று சொல்லி, அதனாலே அந்த சகரியா என்கின்றவர் அதை எழுதி வைக்கின்றார். எவ்வளவு உறுதியாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நாட்களிலே கூட ஒரு ராஜா வருகிறார் என்று சொன்னால் கூட நாங்கள் அதை சொல்லுவோம், வருகிறார் என்று சொல்லி. ஆனால் அது அவர் சொன்னதை கேட்டுத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி அதை எழுதின அந்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் அல்லது இவர் அதை எப்படி எழுதியிருப்பார், அவருடைய அந்த அவர் எழுதி பல காரியங்களை எழுதி வைக்கின்ற போது இந்த காரியத்தை அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அவருடைய இருதயத்திலே கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி அதை சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்ப கடவுள் ஒரு மனுஷனோட பேசத்தக்கவராய் காணப்படுகின்றார். நாங்கள் பார்க்கின்ற விதம் கடவுள் பேசாதவர் அல்ல, அவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தாதவர் அல்ல, அப்படி வெளிப்படுத்துகிற தேவன். அப்படி இந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே இவர்கள் முன்பாக நிறைவேறுகின்றது. அதனாலேதான் அந்த 12வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவர் சொல்லுகிறார், மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசான்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முதல் ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை
அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு சிலர் அவரை குமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த மறியாகிய செம்மறியாகிய அந்த ஆட்டுக்குட்டியிலே அவர் ஏற்றப்பட்ட பொழுது தான் அங்கு பார்க்கின்றவர்களுக்கு எஸ், இவர்தான் நாங்கள் சோஸ்தரிக்கப்படத்தக்க அல்லது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்று சொல்லி லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கின்றேன். ஏனென்றால் இவைகள் இன்றைக்கு ஒரு சாதாரணமான மதத்தினுடைய ஒரு கொண்டாட்டங்கள் மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் இது வருஷம் வருஷம் நாங்கள் செய்கின்ற இந்த பர்த்டேக்கள் மாதிரியோ அல்லது திருவிழாக்கள் மாதிரியோ அல்லது மத சடங்காரங்கள் மாதிரியோ பண்டிகைகள் மாதிரியான ஒரு காரியம் அல்ல. இது ஒரே ஒருக்காத்தான் நடந்தது, நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தது ஒரு பிறப்போ அதே போல இது ஒரு அரிய காரியம். நாங்கள் பிறக்கிறோம் போகின்றோம், எங்களுடைய பிறப்பெல்லாம் ஒரு கணக்கே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது எப்படி ஆச்சரியமானதோ அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வருகின்ற காரியம். அந்த லூக்கா 19ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படும் இவைகளுக்கு பின்பு அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார்கள். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலைக்கு அருகான பெத்வே அந்த ஊருக்கு அவர் வருகிறார். அங்கு வந்தபோது தம்முடைய சீசர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே நீங்கள் பிரவேசிக்கும் போது அங்கு ஒரு கழுதை குட்டி ஒன்று கட்டி இருப்பதை காணுவீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று ஒருவர் யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. அப்படியே நாங்கள் பார்க்கும் அப்படி அனுப்பப்பட்டவர்களும் போகிறார்கள், குட்டியை அவிழ்க்கிறார்கள். அவிழ்க்கும் போது அந்த எஜமான் கேட்கின்றார், இது யாருக்கு என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதாவது கர்த்தருக்கு என்று சொல்லி, ஆண்டவருக்கு என்று சொல்லி அவர்கள் விட்டு விடுகிறார்கள். தேவன் அந்த மொசம்மறியாகிய கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகின்றார். அங்காலே அவர்கள் வாசிக்கின்றார்கள், அவர்கள் பாடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே 38வது வசனம், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஒரு ராஜா சோஸ்தரிக்கப்படத்தக்கவரா? பூமியின் காரியத்திலே நாங்கள் பார்ப்போம். ஆனால் பூமியில இருக்கிற ராஜா சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் அல்ல. அப்ப இந்த ராஜா சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொன்னால் துதிக்கப்படத்தக்கவர், அதாவது வணக்கத்துக்குரியவர். அவர்தான் தேவனாய் இருக்கின்றார். அவரை அங்கே அவர்கள் காண்கின்றார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை கழட்டி போடுகிறார்கள், இலைகளை வெட்டி போடுகிறார்கள். அவர் போகின்ற பாதையிலே அந்த கழுதை குட்டி, அவரை சுமந்து சென்ற கழுதை குட்டிக்கு அவ்வளவு கனம் உண்டாயிருந்தது. ஏனென்றால் அந்த கழுதை குட்டி நடக்கும்போது அவர்கள் போட்டிருந்த வஸ்திரத்திற்கு மேலாக நடந்தது, வெட்டி போட்ட இலைகளுக்கு மேலாக நடந்தது. அப்படி காரியங்களுக்கு காணப்பட்டது. சிலர் எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரத்தை எல்லாம் போட்டிருப்பார்கள், அதையெல்லாம் கழட்டி போட்டிருப்பார்கள். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவானவர் போகிறதற்கு அவர்கள் அந்த பாதையை ஏற்படுத்தினார்கள். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போகின்றதற்கு எங்களுடைய வழி, எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நடக்கின்றதற்கு நாங்கள் எங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு யோவாஸ்நானன் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னது போலதான் இந்த காரியமும் அவர்கள் கிறிஸ்துவை அறிவதற்கு காரணமான ஒரு ஆயத்தமாக காணப்படுகின்றது. அப்படி காணப்பட்ட போதும் அவரை சிலுவையிலே பிடித்து அறையிறதற்கு அவர்கள் கொண்டு போகின்றார்கள். அப்படியாய் காணப்படுகின்றது. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த லூக்கா அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலே இருந்து வாசித்து பார்ப்போமானால் 41வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் சமீபமாய் வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். அதாவது நகரம் என்றது அந்த இடத்திற்கு அவர் கவலைப்படல,
அங்கிருந்த ஜனங்களை குறித்து அவர் கவலைப்படுகின்றார். அவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தின் காரணர். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சமாதானத்துக்கு காரணர் என்று சொல்வதற்கு காரணம் என்றால், நாங்கள் பாவிகளாய் இருந்தோம். எங்களுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. மனுஷருக்கு நன்மை செய்கிறது போல இருப்போம், ஆனால் எங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் அப்படி இருக்கும். ஒரு மனுஷனுடைய நினைவுகள் ஆண்டவருடைய பார்வைக்கு அப்படித்தான் இருக்கின்றது, பொல்லாதவைகளாய்த்தான் காணப்படுகின்றது. இப்போ ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி காணப்படுகிறது என்றால், பாவம் நிறைந்தது. பாவத்திலே வாழுகிறான், பாவத்திலே கற்பம் தரிக்கின்றான். அவன் சிந்தையெல்லாம் பாவத்திலே நிரம்பி இருக்கின்றது, அக்கிரமத்திலே நிரம்பி கிடக்கின்றது. கடவுளுக்கும் மனுஷனுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மீண்டும் கடவுளோடு எங்களை ஒப்புரவாக்குகிற மஸ்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் வருகின்றார். அவருடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிக்கின்றார். அவருடைய ஆவியினாலே எங்களை உயிர்ப்பிக்கின்றார். பிதாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருந்த அந்த பாவத்தின் மரணத்தினாகிய சுவர் உடைக்கப்படுகிறது. மீண்டும் பிதாவோடு நாங்கள் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவை சமாதானத்தின் பிரபு என்று சொல்லுகிறார்கள். அதனாலே தான் நாங்கள் சகரியாவிலே வாசித்த போது அவர் சமாதானத்தை கொண்டு வருகின்றார். அப்ப நாங்கள் கிறிஸ்துவை அறிவது முதல் எங்களுக்கு சமாதானமாக இருக்கும். அதனாலே தான் அந்த பூமி, அந்த தேசம், அந்த ஜனங்கள் அழிந்து போக போகின்றார்கள் என்று சொல்லி, உங்களிடத்திலே சமாதானம் இல்லாமல், அதாவது அதை சொல்வதற்காக பீஸ் என்று சொன்னால், நாங்கள் சமாதானம் என்று தமிழில் சொல்லுகிறதை விட பீஸ் என்று சொல்லும் போது அதற்கு கொஞ்சம் கூட வலிவு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மத்தியிலே ஒரு விடுதலை காணப்படாத இருக்கும் என்று சொல்லி, யாரும் இதை சொல்ல விரும்புகிறது, ஆனால் நான் சொல்லுகிறேன். தேவா வாசித்திருக்கும் போது, என் தேவன், உன்னை சந்தித்த காலத்தில் நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து மதில் போட்டு சுத்தவர சூழ்ந்து வந்து உன்னை வளைந்து கொண்டு உன்னை நெருக்கிக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் தான் ராஜா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை அடித்து துன்புறுத்தி விட்டார்கள். சிலுவையிலே அவர் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்றார், மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார். சிலர் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டேலே அதை பார்க்கலாம். அவர் கொலை செய்யப்படவில்லை, அவரே ஒப்பு கொடுக்கிறார். அவர் தன் ஜீவனை கொடுக்கிறார், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஒருவன் கொலை செய்தால் மறுபடியும் உயிரை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இவர்கள் இயேசுவை கொலை செய்திருந்தால் இயேசு கிறிஸ்து எப்படி மீண்டும் உயிரை பெற்றுக் கொண்டிருக்க முடியும்? அப்ப வடிவாய் சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து மறுபடியும் பெற்றுக்கொண்டு அதை அவர் எங்களுக்கு தந்து எங்களுக்கு விட்டு அவர் பரலோகம் போயிருக்கின்றார். அப்ப அந்த இயேசுவாகிய என்னை நீங்கள் அறிந்தீர்களானால் உங்களுக்கு தீங்குகள் நடக்கப் போவதில்லை, உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளப் போவதில்லை. ஆனால் நீங்கள் என்னை அறியாதபடியினால் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி, இந்த பூமியிலேயும் சத்துருக்கள் எங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களை சுற்றிலும் அவர் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். எங்களுடைய கண்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ தெரியாது. என்னை இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னை அல்ல என்னுடைய குடும்பத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் எப்படி பாதுகாக்கின்றார் என்றால், அவருக்கு உண்மையும் உத்தமமுமாய் இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும்
அவரை சுற்றிலும் அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாக்கின்றார். ஒரு சேதமும் அணுகாதபடி பாதுகாக்கின்றார். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே தான் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே வா, நீ என்னிடத்திலே வா என்று சொல்லி. அப்ப நாங்கள் அவரிடத்திலே வரும்போது, அவரை அறியும் போது, அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், அவர் சந்திக்கின்றதற்கு இந்த எருசலேமிலே 2000 வருஷங்களுக்கு முன்பு கிறிஸ்துவானவர், அதாவது தேவனாகிய கர்த்தர் அந்த பூமியிலே வந்து மனுஷனை சந்திக்கும்படி அவர் வருகின்றார். அவரை சந்திக்க ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இந்த பூமியிலும் இன்றைக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்கும் போது அவர்கள் கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு கூட போகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது சும்மா இந்த பூமியிலே ஐஸ்வர்யமானாய் வாழுகிறதற்கோ அல்லது பெருமைகளோடு கனத்தோடு புகழ்களோடு மேன்மைகளோடு வாழ்கிறதற்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்படல. ஏனென்றால் அவரே தாழ்மை உள்ளவராய் வந்தார். அவர் ராஜாதி ராஜாங்க. பூமி பரலோகத்திலே 1000 தேவதூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், மின்னுகின்ற குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகின்றவர், நாங்கள் கண்களிலே காணாத, கேள்விப்படாத, பார்த்திராத அந்த நாங்கள் சொல்லுவோமே இந்திரநீலம், வைடூரியம், மரகதம், இவைகளின் நடுவிலே இருக்கின்றார். அவரை சுற்றிலும் கேருபீன்கள், சேராபீன்கள், மின்னுகின்ற சுடரொளி பட்டயங்கள் அவரை சுற்றிலும் இருக்கிறது. அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவ்வளவு மகிமை பொருந்தின தேவன். அவர் தன்னை தாழ்மையின் ரூபம் எடுத்து தன்னை பாவ சாயலாய் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கப்படும்படி, பாவமாகிய மரணம் எங்களை ஆளுகை செய்யாதிருக்கும்படி, அந்த ஒரே ஒரு காரியம். நாங்கள் நல்லாய் வாழுகிறோம், அவர் எங்களை உடுத்து வைக்கின்றார், போஷிக்கின்றார், இருக்க இடம் தருகின்றார், எங்களை உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் அவைகளை நாங்கள் தேட தேவையில்லை. அவருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவா இந்த பூமியிலே வரும்போது நாங்கள் செய்த ஒவ்வொரு கிரிகைக்கு தக்க பலன் எங்களோடு கூட வரும்போது பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கனத்துக்கு ஒப்பான, அந்த மேன்மைக்கு ஒப்பான, அந்த எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாயலுக்கு ஒப்பான காரியம் இந்த பூமியில கிடைக்கவே கிடைக்காது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த ஏற்ற காலத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு கூறும்போது அல்லது கேள்விப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததல்ல, நான் முடிக்க விரும்புகிறேன். நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்த நாட்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அன்று நான் மறுத்த நாட்களை குறித்து நான் கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. உண்மையாய் சொல்லுகிறேன். 10 நான் கிறிஸ்துவை ஏற்ற நாட்களுக்கு 10 வருஷங்களுக்கு முன்பு என்னை தேடி கிறிஸ்து வந்தார். அந்த நாட்களில் நான் அவரை ஏற்க மறுத்தேன். ஆனால் கிறிஸ்துவை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொண்ட போது நான் அந்த ஏற்றுக்கொள்ளாத நாளை குறித்து நான் கவலைப்பட்டேன். எப்படி சொல்வதால் பேதுரு கிறிஸ்துவை மறுதளித்தது போல நான் செய்தேன். ஆனால் அந்த நாளை குறித்து நான் கவலைப்பட்டேன். ஏனென்றால் 10-12 வருஷங்களுக்கு முன்பு நான் அவரை அறிந்திருந்தால் இன்னும் என் வாழ்வு எவ்வளமாய் காணப்பட்டதென்று சொல்லி காணப்பட்டிருக்கும் சொல்லி. அப்ப அன்பின் பிரியமானவர்களே, நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறதான ஒரு காரியம், கிறிஸ்து உங்கள் வாழ்வில் வருவாரானால், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவதற்கு காலங்கள் வேளைகள் உண்டாயிருக்குமானால், அல்லது உங்களுக்கு ஒருவர் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறாரா இருந்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்விலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதாய் காணப்படும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் அறிந்திருக்க வேண்டும். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் அறிந்திருக்க வேண்டும். அப்படி நான் அறிந்திருக்கும் போது தான் எனக்குள்ளே ஜீவன் உண்டாகின்றது. அந்த வசனம் நாங்கள் 1 யோவான் 5வது அதிகாரம் 19 நாங்கள் வாசிக்கலாம். 12வது வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் அவரை அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் எழுதும்போது 1 யோவான் 5:12வது அதிகாரத்தில் எழுதுகிறார். நான் கிறிஸ்துவை அறிந்தவன், அவர் கிறிஸ்துவை கண்டு அவரோடு வாழ்ந்தவர். அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நான் இதோடு கூட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக இருக்கின்றார். அதுவரை நாங்கள் காணவில்லை, நாங்கள் அவரை அறியவில்லை என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், தேவனானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். அவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராயிருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கின்றார். அவரை நாங்கள் ஆவியிலே தான் அறிந்து விட முடியும். மாம்சத்தின் கண்ணினாலே நாங்கள் பார்த்து விட முடியாது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நாங்கள் அவரை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் எங்களுக்குள்ளே வரும்போது அந்த ஆவியானவர் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதை அவர் எங்களுக்கு காண்பித்து வெளிப்படுத்தி நடத்துவார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அறிந்துவிட முடியாது. ஆனால் கடவுள் எங்கும் வாசம் பண்ணுகிறார் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்களை நாங்கள் தேவனுடைய சாயலிலே அந்த சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய சாயலுக்களே நாங்கள் பிரவேசிக்கும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையிலும் நான் மீண்டும் சொல்லத்தக்க ஒரு காரியம் இதுதான், கிறிஸ்துவை அறிகிறதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறது போல ஒரு ஞானம் இந்த பூமியில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தேவனாய் இருக்கிறீர், நீர் ராஜாவாய் இருக்கிறீர். நீரே இந்த பூமிக்கு கிறிஸ்துவாய் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தீர். அதனாலே தான் கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை காண்கின்றவன் பிதாவை காண்கின்றான், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி நீர் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், துன்பப்பட்டீர், சிலுவை சுமந்தீர், எங்கள் பாவங்களை மன்னித்தீர். உம்முடைய ஜீவனை, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ள தந்து நீர் மீண்டும் போய் உம்முடைய ஸ்தானத்திலே இருக்கின்றீர். நீர் மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகின்றீர். அதான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை நோக்கி காத்திருக்கிறவனிடத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி, பிதாவே, உம்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அல்லது உம்மை அறிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆவியை கொடுத்து வருகின்ற உமக்கு காத்திருக்கத்தக்க வண்ணமாய்
நீர் ஒவ்வொருத்தரையும் நடத்த வேண்டும்படியாக என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீதியுள்ள ராஜாவே, எங்கள் வாழ்வில் நீதியாய் காணப்படுகிறீர். நாங்கள் செய்த நற்கைகளின் நிமித்தம் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக பிரவேசிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தின் பிதாவே, ஆமென்.